வெல்கம் டு நேஷனல் ஸ்டாப் பேங்கிங். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? எல்லாரும் இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு பரபரப்பாக அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம இந்திய விமானப்படையில் தமிழக மாணவர்கள் சேரலாம், சரியா? ஏன்னா நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம். நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எவ்வளோ சேலரி, அந்த எக்ஸாம் எப்படி நடக்குது, எந்த அவேர்னஸும் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான், லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம், உங்களுடைய மரியாதை, உங்களுடைய லெவல், உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே தலையில மாறிடும். ஸோ முதல்ல இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது, டேட் ஆஃப் பர்த். நான் சொல்கிறேன், அந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஸோ பார்த்துங்க, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட் 8 ஜூலை 2024 28 ஜூலை 2024 இதுக்குள்ள மட்டும்தான் இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் முதல்ல எழுதலாம், எழுத எலிஜிபிலிட்டி இருக்கு? சார் நான் பிஇ முடிச்சிருக்கேன், எம்இ முடிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், அதான் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு பார்த்துங்க. 3 ஜூலை 2004 3 ஜனவரி 2008 நீங்கள் பிறந்திருக்கணும். இந்த இடைப்பட்ட டேட்டில், அதே டேட்லேயே நீங்கள் பிறந்தா கூட ஓகே தான். சார் என் டேட் ஆஃப் பர்த் வந்து 3 ஜூலை 2004 நீங்கள் எழுதலாம். சார் என் டேட் ஆஃப் பர்த் வந்து 3 ஜனவரி 2008 எழுதலாம். சார் நான் அதுக்குள்ளே பிறந்திருக்கேன் சார், இப்போ 31 டிசம்பர் 2005 எழுதலாம், சரிங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும்? ஸோ இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமுக்கு சேர்றதுக்கு என்ன கல்வி தகுதி, என்ன படிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குறது வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து 10th + 12 ஈக்குவலண்ட் எக்ஸாம், இந்த டிப்ளமோ படிச்சிருக்கேன் சார், நான் டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ இசிஇ, சரிங்களா? அவங்க அதே சொல்கிறாங்க பாருங்கள், டிப்ளமோ 3 years டிப்ளமோ கோர்ஸ். அதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இதில் மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். அதே சமயத்தில் இங்கிலீஷ்லையும் நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும். இதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 11th 12th ரெண்டுமே பப்ளிக் தான். இப்போது ரெண்டுலேயுமே வந்து 100க்கு 50 மார்க் மேலே எடுத்துருக்கணும். இப்போ டிப்ளமோவில் ஒருவேளை உங்களுக்கு மார்க் வந்து ஒரு மேக்ஸிமம் மார்க்கே வந்து ஒரு 150 வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் 75 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா? ரைட்டா? ரைட். சரி, இப்போ ஒரு டிப்ளமோவில் எங்களுக்கு இங்கிலீஷே இல்லை சார், நான் 12th முடிச்சு லேட்டர் என்ட்ரி இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், ஐடிஐ முடிச்சு போனேன் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக மெட்ரிகுலேஷனில் படிச்சிருப்பீங்கல்ல 10th, அதில் 50% மார்க் எடுத்தால் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம், அவ்வளோதான். ஸோ மெயினான 2 தேதி டேட் ஆஃப் பர்த் இதுக்கு இந்த நான் சொன்ன 2 டேட்டுக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? ஸோ மெயினான 2 தகுதி நான் சொன்ன இந்த 2 டேட்டுக்குள்ளே 3 ஜூலை 2004 to 3 ஜனவரி 2008 இதுக்குள்ளே உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது, நீங்கள் 10th + 2 முடிச்சிருக்கணும் 50% மார்க்ஸில். எல்லா சப்ஜெக்ட்லையும் 50% இருந்தால் எலிஜிபிள், சரிங்களா? அது இல்லாமல் 10th முடிச்சு நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் நீங்களும் எழுதலாம், இந்த கீழே எல்லா டிபார்ட்மெண்ட்டும், சரிங்களா? ஸோ இந்த விமானப்படை வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ப்ரொமோஷன் இருக்குது, சேலரிலாம் எக்கத்தப்பில் கூடும், சரியா? 4 years நீங்கள் முடிச்சு வர்றப்ப சரியா உங்கள் கையில் ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும், சரியா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸார்மி கோட்டாலையும் அதுக்கடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், சரி? அந்த அக்னிவீர் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணிங்க, சரியா? ஸோ இது பற்றின உங்களோட மேலான டவுட்ஸு, ஃபீட்பேக்கு, சஜஷன்ஸு எது இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.